ஹாய் எல்லாரும் மீஸ் அனியா. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஜேகேயோட எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். மை சிஸ்டர் ஹஸ்பண்ட் மை ஹஸ்பண்ட் பார்ட் 2. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாச்சு நான் போட்டு, சரி இன்றைக்கி போட்டலாம், டைம் கிடச்சிட்டு அதனால் போட்டலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ அதுக்கு முன்னாடி போன வீடியோ யாருமே பார்க்கலன்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். மறக்காமல் யாருமே எனக்கு ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. ஸோ போகிற பார்க்கல அப்படியே லைக் பண்ணிட்டு போங்கடா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ. பேக்ரவுண்டில் சவுண்ட் எதாச்சும் கேட்டால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு என்னோடய வாய்ஸ் மட்டும் கேளுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் நிறைய சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். எனக்கு முடிஞ்சதே கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை தருவேன். இப்போ அங்கே ஸ்டேட் அந்த வீடியோக்கெல்லாம் போகலாம். ஸோ போன பாட்டில் எதோட முடிச்சிருப்பேனா, அவங்க அக்காவை வந்து ஜேகே வந்து கொடுமைப்படுத்தியே இருப்பார். அவங்க அக்காவும் என் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் உனக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்படியே வெளில வரீங்க, வெளில வந்து பார்த்தா அவங்க ஃபோன் உங்கள் பாக்கெட்டில் இல்லை. சரி நம்ம மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஜேகே உங்கள் அக்காவை மறுபடியும் ராடு வச்சு அடிக்கவும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரவும் கரெக்டாக இருக்குது டைமு. உங்கள் அக்காவை அடிக்கிறத பார்த்துட்டு வாய் ரெண்டையும் பொத்திக்கிறீங்க. பொத்திக்கிட்டு பொறுமையாக அப்படியே போய் அந்த பெட்டில் சோஃபாவில் உள்ள ஃபோன் அப்படியே எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. ஸோ போயிட்டு தெருமணி வரையும் போயிட்டு உங்கள் அப்பாவுக்கு தான் ஃபோன் எடுக்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா காலை அட்டன் பண்ண நினைக்கிறாரு. ஸோ அதுக்கு முதலாக அவங்களோட பிஏ தான் கால் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ அங்கிள், எங்கள் அப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லைம்மா, அப்பா வந்து மீட்டிங்கில் இருக்காரு, அவள் அப்புறமா பேசுவார், நீ ஃபோன் அடிச்சது வந்து நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சரி அங்கே நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் ஃபோன் பண்ணேன்னு அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க நீங்களும். ஸோ கட் பண்ணிவிட்டு நேராக வந்து நீங்கள் தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. போயிட்டு தலையில் கை வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. ஓ கடவுளே, இந்த அப்பா வந்து ஜேகே நல்லவன்னு சொல்லிட்டு என் அக்காவை கட்டி கொடுத்துட்டானே, இப்போ என் அக்கா எவ்வளோ கஷ்டப்படுறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நேராக வந்து ஜேகே வீட்டுக்கு போய் அக்காவை அழைச்சிட்டு நம்ம இந்தியா போக வேண்டியதுதான். நீங்கள் அப்படியே இந்தியா அழைச்சிட்டு போயிடலாம் உங்கள் அக்காவை சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்கீங்க. அப்படியே இந்த பக்கம் ஜேகே பார்த்தா நீங்கள் இந்த வீட்டு விட்டு போனோன்னே அவருக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கோம். யாருன்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்துருப்பாரு. யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு வேகமாக போய் மாடியில் அவள் சிசிடிவி கேமரா செக் பண்ணான்னு நீங்கள் தான். அவளுக்கு செம சாக்கு. எப்போ வந்தால் எல்லாத்தையும் பார்த்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிகிட்ருக்கு. டோட்டலாக எல்லாத்தையும் பார்த்துட்டா. மயிலேன்னா இருக்கப்படாது, நம்ம தான் பிடிச்சி இழுக்கணும் போல இருக்குது. அவள் அக்கா வச்சு பிளானை வந்து பார்த்துக்கலான்னு பார்த்தா இப்போ விடமாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜேகேவும் உங்களை பார்த்து பேசிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. உங்களை பார்த்தா ஒரு நைட்டு ஒரு 12 இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸையும் வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நிறையா வீட்டுக்கு வெளில தான் வரீங்க. நேராக ஜேகே வீட்டுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு அவங்க வீட்டு வாசலில் அந்த பேக்கை வச்சுட்டு ஒரு மாதம் ஒழிச்சு வச்சுட்டு மாஸ்க்லாம் வியர் பண்ணிவிட்டு கேட்டை திறந்துட்டு அப்படியே உள்ளார போகிறீங்க. நடந்து போயிட்டே இருக்கீங்க. அது ஒரு பெரிய மென்ஷன். போயிட்டே இருக்கும்போது நிறையா வந்து அங்கே பாடிகார்டு இருக்காங்க. அந்த பாடிகார்டெலாம் தாண்டி அப்படியே உள்ளார போயிட்டீங்க. ஜன்னல் வழியாக கூச்சி உள்ளார போயிட்டு லைட்டை மட்டும் ரூமை தான் பார்க்குறீங்க. ஜேகே ரூம் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு செம ஷாக்கு. அங்கே உங்கள் அக்கா அப்படியே கையை கட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து கிடக்கா. உங்களுக்கு செம்ம அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, கை காலெலாம் ஒரு மாதிரியே பதட்டமாகிட்டு அப்படியே உங்கள் அக்காவை தூக்கிக்கிட்டு என்னடி பண்ண இருமை, எதுக்கடி கை கட் பண்ணிட்ட, ஜேகேவை பிடிக்கலனா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண வேண்டியது தானடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் அக்கா இல்லை, என்னால் முடியல, எனக்கு இங்கே நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, என்னால் இது மேலேயே வாழலாம் முடியாது வயன், தயவு செஞ்சு நீங்கள் இருந்து போயிடு, நீனாச்சும் உன்னை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்கிறாங்க. நான் விளாட்றியா, கொன்றுவேன், மரியாதையாக கிளம்பி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவோட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசும்போதே உங்கள் அக்கா வந்து அப்படியே டெத் ஆகிடுறாங்க. உங்களுக்கு பயங்கரமாக அழகாக வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சின்ன வயசுலேருந்து கூடவே வந்துட்டு இறந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே ஃபீலிங்காக இருக்குது. யாருமே வர மாதிரி சத்தம் கேட்குது. நீங்கள் போய் அங்கே உள்ள கபோர்டில் போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. ஜேகே வந்து பார்த்துட்டு ஏச்சி செத்துட்டியா, நானே என் கையால் கொல்லணும்னு ஆசைப்பட்டேன், நீ இவ்வளோ சிம்பிளாக கையை அறுத்துக்கிட்டு செத்துட்டிய அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி ஒன்றை வச்சு தான் காயெல்லாம் நகர்த்தணுன்னு பிளான் போட்டு வச்சுருந்தேன், நீயும் எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு.
ஓ! உன்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க அக்காவை அப்படியே வயித்துலேயே ஒதுக்கிறாரு. அவரை பட்டலே உதச்சிட்டு ஸோ பக்கத்தில் டவல் இருக்கும், அதை எடுத்துகிட்டு நேராக ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு. போனோன்னா நீங்கள் இதோட சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கதவுக்கிட்ட தான் போகிறீங்க. அப்போ ஒரு வாய்ஸ், மேடம், வயன் மேடம், எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஹார்ட் பீட்லாம் எதிருது. சாரி சவுண்டாக இருக்கீங்க, எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்கடா ப்ளீஸ்டா. நீங்கள் அந்த சவுண்டு வாய்ஸை கேட்டணும் உங்களுக்கு மாதிரியே ஆகுது, சொல்லவே முடியல, மூச்செல்லாம் முட்டுது. அப்படியே திரும்பி ஜேகே தான் பார்க்குறீங்க. ஜேகே ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு அப்படியே கை கட்டி உங்களையே தான் பார்க்குறாரு. சொல்லுங்கள் மேடம், எதுக்கு வந்தீங்க, இப்போ எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கதை ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க. ஓப்பன் ஆகலை. முடிஞ்சிச்சு என் ஜோலி, நான் சாவ தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் இருக்குது. நீங்களும் அப்படியே மனசெல்லாம் கல்லாக்கிக்கிட்டு அப்படியே திரும்புறீங்க ஜேகே பார்த்து. ஜேகே, என்ன நீ இந்த மாமாவை பார்க்காம நீ பட்டலே போகிற, இந்த மாமாவை பார்க்கணுன்னு தோணலையே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்குது, விட்டு அழுதுவீங்க போல இருக்குது, அப்படி இருக்கீங்க. அப்படியே ஜேகே அப்படியே உங்க கிட்டக்க வராரு. நீங்கள் இங்கே பாருங்க, அங்கேயே நின்னுங்க அப்படின்னு சொல்ல, ஏன் என் நான் தானே உன் மாமா தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ என் மாமாவே கிடையாது, என் அக்காவை கொண்டு கொலகாரன். நிறுத்திடி, உன் அக்கா சூசைட் பண்ணி இறந்து விட்டா, அதை நான் பொறுப்பை எதுவும் ஆக முடியாது, ஏன்னா அவள் ஒன்னால தானே செத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ, எல்லாத்தையும் சொல்லிட்டாளா, ஏன் அவள் சாவத்துக்கு முன்னாடி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, ஆமாம், என் மேலே ஆசைப்பட்டு தானே என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் இது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. குட், அப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டா, இப்படி சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க, செத்தாலாம் நடக்காது, செத்தாலாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், இப்படியாவா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. விடு கையை, விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையை உங்கள் கையிலேருந்து எடுத்தோடு பார்க்குறீங்க. ஆனால் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காரு. நீங்கள் சி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜேகேவும் சரி வேணாம், கல்யாணம்லாம் வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிங் நைட்டை கொண்டுட்டு அப்புறமா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜேகே கணத்தில் பல்லாருன்னு ஒரு அறையிறீங்க. ஜேகேக்கு செம காண்டாயிட்டு, இப்போ என்ன மயிருக்கு நீ அறிஞ்ச, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இதெல்லாம் ஒன்னால தாண்டி, அன்னைக்கு மட்டும் நீ என்கிட்ட மாமா நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம இருந்தா, எதுக்குடி பின்னாடி அலைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்குறாரு. நான் என்ன பண்ணேன், நான் சும்மா தான் ஏதோ விளாண்டேன், ஆனால் நீ சீரியஸாக எடுத்துக்கிட்ட, நான் பொறுப்பு கிடையாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி இது நீ சீரியஸாக எடுத்துக்காத அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை பெட்டில் அப்படியே புஷ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஏஞ்சி பார்க்குறீங்க. மறுபடியும் பல்லாருன்னு ஒன்று வைக்கிறீங்க ஜேகே கணத்தில். ஜேகே சிரிச்சுக்கிட்டே, ஓகே சரி, நீ தானே அறியிற, சரி வீட்டு பார்த்துக்கலாம், பொண்டாட்ட கையால் அடி வாங்குறதுல என்ன ஒரு சுகம் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறேன். என் அக்கா கூட ஒரே ரூமில் ஒன்றா இருந்துட்டு எங்க கூட எப்படிடா படுக்க தோணுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இப்படி கேட்டணும் ஜேகேக்கு வந்து சமகாண்டாயிடுது. நிறுத்திடி, இது வரைக்கும் உன் அக்கா என் சுண்டு வரல கூட உன் அக்கா மேலே பட்டது கிடையாது தெரியுமா, இன்றைக்கி உன் அக்கா என் காலுக்கு கீழே தான் இருந்திருக்கா. இந்த வீட்டில் இதே ரூமில் எனக்கு கீழே தான் படுத்து கிடந்தா, பெட்டுக்கு கீழே, நல்லா பிடிச்சிக்கோ. உன்னை தவிர இந்த உலகத்தில் என்ன யோசிக்க கூட எனக்கு வந்து எதுவுமே இல்லடி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறான். நான் வந்துலாம் இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீ நம்பணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ உங்களை டைட்டாக பிடிச்சி ஸோ பயங்கரமாக பேக் கிஸ் பண்ணுறாரு. ஸோ கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்களை பைட் பண்ணி லிக் பண்ணி ஸோ என்னமோ பண்ணுறாரு. ஸோ அப்படியே உங்கள் அக்காவை பார்க்குறீங்க. ஸோ உங்கள் அக்கா அப்படியே டெத் ஆகி உங்கள் பக்கத்துலேயே அந்த பெட்டுக்கு கீழே கிடக்கா. சரி, எப்பட்றா பணத்தை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ண தோணுது தான் உங்கள் மைண்ட் வாய்ஸு. நீங்கள் ஜேகே கிட்ட பயங்கரமாக கெஞ்சிறீங்க, வேணாம் ஜேகே ப்ளீஸ், ஜேகே வேணாம், நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி உனக்கு நிறைய காசு தர சொல்கிறேன் ப்ளீஸ், இல்லைன்னா எங்கள் அப்பாட்ட சொல்லி மொத்த சுற்றி உனக்கே எழுதி வைக்கிறேன் ஜேகே, இப்படிலாம் பண்ணாத அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறீங்க. எனக்கு உங்கள் அப்பா சொத்தை விட நீ தான் எனக்கு மிகப்பெரிய சொத்து, நீ மட்டும் என் கையில் இருந்தேன்னு வச்சுக்கேன், ஸோ எல்லா உலகத்தையும் நான் ஆடிடுவேன்டி அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு உங்களை அப்படியே டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுடைய ஜஸ்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ உங்களை நீங்கள் பேசிகிட்டே இருக்க ஜேகேக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ ஒரு செலோ டேப் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வாயிலே ஒட்டி விட்டுட்டு ஸோ உங்கள் கையை அப்படியே டைட்டாக கட்டிடுறாரு.
கட்டிட்டு நீங்கள் உன்னால் முடியல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசலை கொள்ளலை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்களும் சரி ஜேகேவும் சரி அப்படியே நேக்கடாக ஆயிடுறீங்க. ஜேகே உங்கள் லெக்குக்கு சென்ட்ரலில் வந்துட்டு உங்களை தான் பார்க்குறாரு. சொல்லும் இங்கே போகிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாமா வேலையை கட்ட ஆரம்பிச்சிடுவேன், கொஞ்சம் வலியாக இருந்தால் பொறுத்துக்க ஓகேவா, புருஷனுக்காக இது கூட பொறுத்துக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் அக்காவை தான் பார்க்குறீங்க. அந்த டெட் பாடி பெட்டுக்கு கீழே தான் இருக்குது. அந்த டெட் பாடி நீங்கள் அதை பார்க்குறீங்க, உங்கள் அக்காவோட டெட் பாடியை. அந்த டெட் பாடி மேலே ஸோ உங்களோட இன்னர்ஸ் ஜேகேயோட இன்னர்ஸ்லாம் அப்படியே மேலே மேலே கிடக்கு. நீங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியா ஆகுது, சீனாக ஆகுது. ஜேகே நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு இப்போ எங்கே பார்க்குறா, ஓ சே அநியாயமாக செத்து போயிட்டாளே, ஒழுங்கு மரியாதையாக உன்னை என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா உன் அக்கா வேற வனத்தினையாச்சும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்திருக்கலாம். அநியாயமா என் கொடுமை தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டா. நான் அவ்வளோவா கொடுமைப்படுத்தலையே, ஒரு நார்மலாக என் தங்கச்சியை கட்டி வை சொல்லிட்டு தான் கொடுமைப்படுத்தினேன். இவன் என்னன்னா இந்த கொடுமைக்கே தாங்க மாட்டேங்கிறா. சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலேருந்து ஏஞ்சி ஸோ உங்கள் அக்கா கிட்ட தான் ஜேகே வந்து போகிறாரு. போயிட்டு ஸோ உங்கள் அக்கா காலை பிடிச்சி இழுத்து ரெஸ்ட் ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ போட்டுட்டு ரெஸ்ட் ரூமே அப்படியே லாக் பண்ணிவிட்டு ஸோ நேராக உங்கள் கிட்டக்கு தான் வர்றாரு. கிட்டக்கு வந்து உங்கள் மேலே ஓவராகி ஸோ உங்களுக்கு பயங்கரமாக உங்களை கிஸ் பண்ணுறாரு. ஸோ உங்கள் லிப்பை அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே சப் பண்ணிகிட்ருக்காரு பயங்கரமாக. உங்களை வர மூச்சையே விட முடியல. ஸோ அவ்வளோவா பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அங்கங்கே கேமேக் பண்ணி வைக்கிறாரு. நீங்களும் ப்ளீஸ் ப்ளீஸ் கையை ஐயோ என்னை விட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நீங்களும் கெஞ்சிகிட்டு இருக்கீங்க. முடியவே முடியாது, என்னால் இதுக்கு மேலே தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்செர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு பயங்கரமாக பெயினாக இருக்குது. என்ன முடியல, ஏந்திரி ப்ளீஸ் ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இங்கே ப்ரெஷராக இருக்குது, நல்ல முடியாது பயம், ஸோ வலையை பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இன்செர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கும் அதுக்கு மேலே முடியல. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே எதுவுமே பேசலை, டயர்டாகிடுறீங்க. ஜேகேவும் அவரால் என்னென்னலாம் பண்ண முடியுமா அதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் வந்து அப்படி படுக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே நேக்கடாக தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே ஜேகே அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அப்படியே வெளில போகலான்னு சொல்லிட்டு அப்படியே டோர் தந்துட்டு வெளில போகிறாரு. அப்போது ஸோ உங்கள் அப்பா தான் ஸோ கீழே ஆளில் டே ஜேகே என் பொண்ணு எங்கடா கொண்டுட்டு வந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கத்துறாரு. ஜேகே மாமா கூல் உங்கள் பொண்ணு நான் எதுவுமே பண்ணலை, இதுக்கு நான் வருங்கால ஒய்ஃபை நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ உங்கள் அப்பா கன் எடுத்து ஜேகேவோட ஹெட்டில் வச்சுட்டு இங்கே ஒரு வேலை என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கேன் அவனுக்கு கொன்றுண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லிகிட்டு இருக்காரு. ஐயோ மாமா உங்கள் பொண்ணுக்கு எதுவும் ஆகலை, மேலே என் பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லலை. ஸோ உங்கள் அப்பா வேகமாக மாடி போய் பார்க்குறாரு. ஸோ பார்த்தா அந்த பெட்டில் வந்து நீங்கள் தான் படுத்திருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லியிருப்பீங்க, பிஏ வந்து உங்கள் அப்பாட்ட வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் வந்து உங்கள் அப்பா வந்து இப்போ ஜேகே வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ உங்களை பார்த்துட்டு நேராக வந்து கீழே தான் வராரு. கீழே வந்து ஜேகே பார்த்தோன்னா ஒரே பஞ்சு தான். ஜேகே அப்படியே கீழே வந்துடுறாரு. நான் எந்த பொண்ணு சொன்னால் நீ எந்த பொண்ணை காட்டுற, என் மூத்த பொண்ணு எங்கடா, இதுக்கட என் சின்ன பொண்ணை அழைச்சிட்டு வந்து இங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ சின்ன பொண்ணு, மூத்த பொண்ணு வந்து மேகம் பொண்ணா, வீட்டு வேலைக்காரி தானே, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா, ஐயோ மாமா நான் இவ்வளோ பண்ணுறேனே உன் மருமகன் தானே நான், அதுவும் மாஃபியா தானே நான், இவ்வளோ தெரிஞ்சு எனக்கு இது தெரியாத, எனக்கு எல்லாத்தையும் மூடி மறைச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பிளானு. நீ எவ்வளோ தான் பிளான் போட்டாலும் மாமா உன் பருப்புலாம் என்கிட்ட வேகாது. நீ எவ்வளோ பெரிய மாஃபியா இந்தியாவில், அதே மாதிரி நான் இங்கே எவ்வளோ பெரிய மாஃபியான்னு உனக்கு தெரியாது. போனால் போதுன்னு சரி கொஞ்சம் வயசாயிடுச்சே கொஞ்சம் விட்டு பிடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுருக்கேன். இல்லையா நீ அப்போவே போட்டு தள்ளிட்டு உன் சின்ன பொண்ணை தூக்கிட்டு வந்திருப்பேன், சாரி உன் பெரிய பொண்ணு ஒயனை தூக்கிட்டு வந்திருப்பேன், ஓகேவா. ஸோ இன்னுமேலாச்சும் கேர்ஃபுல்லாக வரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல. ஸோ மறுபடியும் அவங்க அப்பா ஜேகேவோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கண்ணை வச்சு மிட்டுறாரு. ஸோ ஜேகே அதுக்கெலாம் அசரா மாதிரியே தெரியல. ஜேகே சிரிச்சுக்கிட்டே இருக்க அவங்க அப்பா அப்படியே வந்து கன்னை வந்து அப்படியே பண்ணுறாரு. ஸோ ஷூட் ஆகலை. ஸோ அதில் புல்லட்டே இல்லை. ஜேகே சிரிச்சுக்கிட்டே
என்ன மாமா ஷூட் ஆகலையா, இல்லை சுடுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிச்சுட்டு கேட்க, இங்கே பாரு விளாடாத, என் பொண்ணை மட்டும் விட்டுடு, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அது எப்படி மாமா, உன் பொண்ணுக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஸோ உனக்கெல்லாம் சொல்ல முடியாது, நீ வேற பெத்த அப்பனா போயிட்ட, போ நீனே புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏதோ என்னோட அப்பானால உயிரோட உன்னைய விடுறேன், போ போய் பொழைச்சிப்போ அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே வந்து புஷ் பண்ணுறாரு அவங்க அப்பா, வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட அப்பா நேராக நீங்கள் இருக்கிற ரூமுக்கு தான் வராரு. வந்துட்டு, அம்மா ஏந்திரிம்மா ஏந்திரிம்மா, என்னம்மாச்சு, ஜேகே ஏதாச்சும் உன்னை பண்ணிட்டானா, இங்கே பாருமா அப்பா அப்பா இங்கே பாரு அப்பா வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்கள் கண்ணத்தை அப்படி தட்டிக்கிட்டே இருக்காரு. ஜேகே வந்துட்டு, டேய் என்னோட பண்ணுற என் பண்ணாடி கையிடுறா கண்ணத்துலேருந்து அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பாவை பிடிச்சி தள்ளி விடுறாரு. உடனே உங்கள் அப்பா, பாடிகார்டு இவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்கள அப்படியே தூக்குறாங்க அவங்க அப்பா. ஸோ தூக்கிட்டு இருந்து கீழே போகிறாங்க. டேய் என் பொண்டாட்டி விட்டுட்டு போங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கத்துறாரு. உங்கள் அப்பா கேட்குற மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருந்தால் நம்மளையும் சரி நம்ம பொண்ணையும் சரி ஏதாச்சும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா நேராக வந்து உங்களை தூக்கிட்டு காருக்கு தான் போகிறாரு. ஸோ காருக்கு பேக் சைடு அவங்கள போட்டுட்டு ஸோ நேராக மறுபடியும் ஜேகே கிட்ட தான் வராரு. ஸோ ஜேகேவை ஒரு 4-5 பேர் அப்படியே பிடிச்சிருக்காங்க. ஜேகே அப்படியே வந்து இப்படி ஒரு மாதிரியா வந்து திணறாரு, நீ விடுங்கடா விடுங்கடான்னு சொல்லிட்டு. டே உங்கள் அப்பாவை பார்த்து, டே இங்கே வர்றேன் என் பொண்டாட்டி மட்டும் இங்கே என்கிட்ட இருந்து பீக்க பார்த்துன்னு வச்சுக்கேன், இந்தியாவிலே வந்து உன்னை சாவடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்தியா போக மாட்டேன்டா, என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஸோ அவரோட கன் எடுத்து ஸோ ஜேகேவோட போர் எடுத்து வந்து ப்ளேஸ் பண்ணுறாரு. ஜேகே வேணாம் எனக்கு சுட்டுன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படியே பார்த்து சமயம் மறைக்கிறாரு. உங்கள் அப்பாவுக்கும் ஒரு மாதிரியே பயமாக தான் இருக்குது, இவனை இப்படியே விட்டுட்டு போனானா கண்டிப்பாக நம்மளை தேடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வேறு வழியே இல்லாமல் ஜேகேவோட ஜெஸ்ட்ரி அப்படியே ஷூட் பண்ணுறாரு. 2 வாட்டி ஷூட் பண்ணுறாரு. அப்படியே ஜேகே வந்து அப்படியே கீழே வந்துடுறாரு. கீழே வந்துட்டு, சாரி ஜேகே, ஸோ என்னோடய பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றணும்னா நீ சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை மறுபடியும் ஷூட் பண்ணுறாரு. ஜேகேவும் அந்த இடத்துல வந்து டெத் ஆகிடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து யாருமே ஃபீல் பண்ண தேவையில்லை. உங்களோட அப்பாவும் ஜேகேவை அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு நேராக உங்கள் அக்கா டெத்தான இடத்துக்கு தான் போகிறாரு. நேராக போயிட்டு உங்கள் அக்காவோட ஃபேஸை பார்த்துட்டு, சாரிம்மா, உன்னைய நான் பெத்த பொண்ணாக தான் நான் பார்த்தேன், ஜேகே உன்னைய நல்லா பார்த்துப்பான்னா வந்து உன்னை ஜேகேக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஆனால் ஜேகே இப்படி பண்ணுவான்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கிட்ட அந்த மேடுக்கிட்ட உங்கள் அப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே ஒரு பாடி கார்டு வந்து, சார் ஜேகேவோட பாடியை நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கேட்க, ஜேகேவோட பாடியை எரிச்சிருங்க. எங்கே சார், ஸோ இந்த வீட்டோட சேர்த்து என் பொண்ணையும் சேர்த்து எரிச்சிருங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஏஞ்சி போயிடுறாரு. ஸோ ஜேகேவும் சரி உங்கள் அக்காவும் சரி அந்த மனுஷனையும் சரி எல்லாத்தையும் சேர்த்து அந்த பாடி கார்டெலாம் எரிச்சிடுறாங்க. சுத்தமாக தடையுமே இல்லாத மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி பக்காவாக மாற்றிடுறாங்க. இப்போ உங்களை காட்டினா ஒரு 2-3 டேஸ் கழிச்சு இப்போ இந்தியாவில் நீங்கள் ஸோ உங்கள் ரூமில் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஒரு கனவு மாதிரி வருது. ஸோ டக்குன்னு ஏஞ்சி அப்பா அப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறீங்க. ஸோ உங்கள் அப்பா தான், என்னாச்சும்மா, ஒன்றும் இல்லை விடு என்னாச்சு அப்பா நான் இங்கே என்ன பண்ணுறேன், நான் வந்து கொரியாவில் தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா நீ கொரியாவிலலாம் இல்லை, இங்கே தான்மா இருக்க, நீ எப்போ கொரியா போனேன், அதெல்லாம் கொரியாவில் நீ போகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து தெரியாத மாதிரியே சொல்ல, நீங்கள் எல்லாம் அப்பா நான் கொரியாவில் தான் இருந்தேன், நான் இப்போ எப்படி நான் இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட கேட்குறீங்க. இல்லைம்மா உனக்கு உடம்பு சரியில்லை 2 நாளாக, நீ இங்கே தான் இருக்க, இதே ரூமில் இங்கே தான் இருக்க, நீ எங்கேயுமே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்களாம் உண்மையாவையா, நான் எங்கேயுமே போகலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் உனக்கு ஒன்றும் ஆகலை, ஜஸ்ட் உனக்கு உடம்பு சரியில்லைம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. ஓ சரி, நீங்களும் வந்து உங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்பிடுறீங்க. எப்படியும் வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னென்னா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே ஆர்மிஸ், பாய், கம்சாமிதா.